விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் நீலாங்கரை வீட்டில் தான் இருக்காங்க. ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்து சைக்கோ மாதிரி பண்ணாங்க அப்படிங்கலாம். பட் அது இல்லை, அது எதுவுமே இல்லைங்கிறது விஜயோட பழங்களுக்கு தெரியும். இவரு பசங்களை போய் லண்டனில் போய் பார்த்து வருவார். கிறிஸ்மஸுக்கெல்லாம் லண்டன் போயிடுவார், நியூ இயர் வரைக்கும் அங்கே இருப்பார், பசங்க பர்த்டேக்கு போயிடுவார். அதெல்லாம் தொடர்பில் இருந்தார். சங்கீதா அவர்களுக்கு வந்து இவருடைய ஜீவனாம்சத்துலாம் வாழ அவசியம் கிடையாது. அவங்களுக்கு கோட்டீஸ்வரி தான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ரசிகர்கள்ன்ற போர்வையில் ஒரு கேங் இப்போ திட்ட ஆரம்பிச்சிருக்கு, கண்ணா பின்னாடி. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சங்கீதா அவங்களோட விவாகரத்து. நிறைய இதில் மர்மமான விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய வந்து தெரியாத தகவலை பரப்பிக்கிட்டு இருக்காங்க, பொய்யான தகவலை பரப்பிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன சார் நடந்திருக்கு? ஆக்சுவலாக இப்போது சங்கீதா அவர்கள் வந்து விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் ஒரு கண்ணாபுரான்னு பேசுறது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. பட் அது எனக்கு வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் ஐடியை க்ரியேட் பண்ணியிருக்கிற மாதிரியும் ஒரு மெசேஜ் வருது. ஏன்னா இங்கே சங்கீதா அவர்கள் அடித்த ஆட்டோமேட்டிக் வந்து அவருக்கு இன்னும் கோபம் அதிகப்படுத்தி அவங்களுடைய அந்த எமோஷனலில் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போகலாம். ஏன்னா அவங்க எனக்கு அழுத்தம் கொடுத்தால் நான் நடிகை பேரை சொல்லுவேன், அவங்க இரண்டாவது நபரை வேற நான் குற்றத்தில் சேர்ப்பேன் அப்படிங்கிற விஷயமும் பேசப்படுறது ஒன்று இருக்காது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஏன்னா பாருங்கள், விஜய் அரசியல் வந்ததுக்கப்புறம் நாலா பக்கம் அடிப்பாங்க, அது அவருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும், சுற்றி அடிக்கிறாங்கன்னாரு. இப்போ ஒரு பக்கம் இந்த விஷயம் வந்ததுக்கு பிறகு ஒரு ஃபேக் ஐடியை க்ரியேட் பண்ணி டிவிகே சார்பாக உள்ள விட்டு இப்போ ஒரு பக்கம் அந்த ஒரு செய்தி ஒன்று போய்கிட்டுருக்கு. இப்போ அதை பார்த்தது பிறகு தான் சங்கீதா அவர்களையே கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது மாதிரி ஒரு தகவலும் வருது. ஏன்னா அவர்கள் வந்து டிசம்பர் 3ஆம் தேதி வந்து இந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணதே பார்த்தோம்னா யாருக்கும் தெரியாமல் சைலண்டாக இருக்கணுங்கிற அதை ஒரு வேலை தான் பண்ணியிருக்காங்க. விஜய்க்கு நம்மளால் எந்த விதமான ஒரு வெளியில் ஃபோக்கஸ் பண்ணிட வேண்டாம், கெட்ட பேர் மேசம் வந்துட வேண்டாங்கிறனால சைலண்டாக ஒரு பண்ணப்பட்ட ஒரு விஷயம் பிப்ரவரி 24 அன்றைக்கி கூப்பிட்டு பண்ணும்போது ஏப்ரல் 20 விஜய் வர சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் பேசப்பட்டு முடிச்சிருக்கு. ஆனால் 27 இது வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இது எப்படி ரிலீஸ் ஆச்சுன்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு இப்போ போய்கிட்டே இருக்குது. அந்த அடிப்படையில் வந்த உடனேயே எல்லாருமே எமோஷனல் ஆனாங்க. ஒரு பக்கம் வந்து விஜயோட ரசிகர்கள், ஒரு பக்கம் இதில் என்ன இன்னொரு விஷயம்னா ரசிகர்கள் ஒரு பக்கம் கொந்தளிச்சு இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டாங்களே செஞ்சுட்டாங்களே, ஏன்னா அண்ணின்னு சொல்லுவாங்க, அக்கான்னு சொல்லப்பட்டவர்கள், தங்கைன்னு சொல்லப்பட்டவர்கள் பண்ணிட்டாங்கன்னு அந்த ஒரு ஆதங்கத்தில் அவங்க இருக்கும்போது பார்த்தா திடீர்னு சங்கீதா அடித்து சில விஷயங்கள் வர ஆரம்பிக்குது. அப்போ அது யார் பண்ணனா என்ன பண்ணனா, விஜய் ரசிகர்கள் பண்ணால் கூட தயவுசெய்து பண்ண வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும், எல்லா குடும்பத்திலும் நடக்குது, இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு, இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு 2 பேரும் ஒன்று சேர வாய்ப்புகளும் வந்தாலும் வரும், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தயவுசெய்து வேணாங்கிற விஷயத்தையும் பேசியிருக்கோம். ஆனால் இப்போ என்ன வருது அப்படின்னா அவர்கள் அது பண்ணலை. விஜய் ரசிகர்கள் சார்பாக எப்படி ஒரு அரசியல் கூட்டத்துக்குள்ளெல்லாம் விஜய் ரசிகர்கள் ஒரு 1,00,000 பேர் வரானா ஒரு 10,000 பேர் வேறு குரூப் உள்ளே வருவாங்க, அது யாருன்னே தெரியாது, விஜய் ரசிகன்ற பேரில் வருவாங்க. அப்போ நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி விஜய் ரசிகல்ன்றது மாதிரியான ஒரு ஃபேக் ஐடியை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு தகவல் வருது. இப்போ இது சங்கீதாவில் காதுக்கும் போயிருக்கு, ஆனால் இப்படிலாம் வேறு நடக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வருது நமக்கு. அதை ஸோ இது ஏன்னா அவர்கள் வந்து இன் கேமரா பொசிஷனில் தான் இந்த என்கொயரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு மீறி இப்படிலாம் வருது எதிர்பார்க்கல அவங்க. பட் அதனால் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் நீலாங்கரை வீட்டில் தான் இருக்காங்க. எப்பவுமே டைவர்ஸ்க்கு என்ன பிரிஞ்சு போய் நிறைய பேர் பண்ணது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அவர்கள் குறிப்பிடுறது இதில் வந்து நான் இந்த விஷயம் முடிகிற வரைக்கும் நான் அது நீலாங்கரை வீட்டில் இருப்பேன், ஒருவேளை என்னை வந்து அந்த வீட்டில் இருக்க அனுமதிக்கலை அப்படின்னா எனக்கு வேறு ஒரு வீடோ அப்பார்ட்மெண்ட்ஸோ எனக்கு வந்து விஜய் தான் பண்ணி ஏற்பாடு பண்ணி தரணும், இதை ஆக வேண்டிய செலவுகள்லாம் அவர் தான் பார்க்கணும் அப்படின்னா சில நிர்பந்தம் நியமிக்கப்பட்டிருக்கு. பட் அது ஒரு புறம் அதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அது வேண்டிய ஏற்பாடுகளில் சிலது பண்ணியிருக்காங்க. பட் அங்கே சில குறிப்பிட்ட விஷயங்களும் நிறையா அதில் இருக்குது. விஜய் வந்து ரொம்ப திட்டுவார், அது பணம் தரல, சாப்பாடு அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கு. ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்து சைக்கோ மாதிரி பண்ணாங்க அப்படிங்கலாம். பட் அது இல்லை, அது எதுவுமே இல்லைங்கிறது விஜயோட பழங்களுக்கு தெரியும். நான் கிட்டத்தட்ட 7-8 படங்கள் ஒன்றா விஜயோட ட்ராவல் பண்ணி சத்தம் போட்டே பேச மாட்டார் மனுஷன்.
நம்ம ஒரு 10 அடியில் இருக்கிறது பேசுகிறதே ரொம்ப சாஃப்டாக பேசக்கூடியவர், ஒரு அன்பான ஒரு ப்ரொஃபஷன் தான். பட் அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியில் இவர் வந்து அந்த முறையில் குறிப்பிடுங்கிறதுக்காக குறிப்பிட்ட ஒரு விஷயம் நம்ம. பட் இங்கே அதாவது நேற்று முந்தானேத்து ஒரு செய்தி, நேற்று ஒரு செய்தி, இன்றைக்கி ஒரு செய்தி வருது. இது அப்படியே மாறுதலுக்கு உட்பட்டு போய்கிட்டே இருக்குது. இப்போ அவர்கள் வந்து இப்போ அதை எப்படி சொல்கிறேன்னா, விஜய் பேரை எல்லா பேரும் இப்போ சுற்றி முற்றிலும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சங்கீதா போய் இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா மற்ற அரசியல் கட்சி எல்லா பேருமே பார்த்தா எதுவும் பேசலை. ஆனால் மறைமுகமாக அவர்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஒரு ட்ரீட் கொடுத்து செலிப்ரேட்டும் பண்ணிட்டு இருக்க ஒரு தகவல் இப்போ வருது. ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு வந்து பெண்கள் மத்தியில் எந்த அளவுக்கு செல்வா இருக்குங்கிறத விஜய் காமிச்சிட்டார். இது ஒரு புறம். எம்ஜிஆர் அவர் அன்னைக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நபரோட சேர்ந்து தான் எம்ஜிஆரே அடிக்கப்பட்ட ஒரு விஷயம் நிறையா இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் எம்ஜிஆர் 13 வருடங்கள் 3 முறை முதலமைச்சர் இருந்துட்டு போனார். பட் அதே நிலைமை தான் இன்றைக்கி விஜய்க்கும். எம்ஜிஆருக்கு என்ன நடந்தோ அதுதான் நடக்குது. எம்ஜிஆர் எப்படி 13 வருடங்கள் முதலமைச்சர் இருந்தால் அதே மாதிரி மக்கள் வந்து விஜய் உட்காரன்னு ரெடியாக இருக்காங்க, தயாராக இருக்காங்க. இப்போ இந்த சம்பவங்களுக்கு பிறகு நீங்கள் மக்கள் மத்தியில் ஒரு விஷயம் பேசும்போது இன்னும் விஜய்க்கு ஆதரவு பெருகி இருக்கு. இந்த நேரத்தில் விட்டு அவரை டோட்டலாக காலி பண்ண பார்க்குறீங்க. இது யார்கிட்ட நடக்கல? வரலாற்றை திருப்பி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. மக்களுக்கு எல்லாமே தெரியுதுங்க, அவங்கள ஏமாற்றவே முடியாதுங்க. இப்போது அவர்கள் தெளிவாக இருக்காங்க. விஜய்க்கு பெண்களுடைய ஆதரவு இன்னும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதா நேற்றைய வந்து செய்தி சொல்லுது. அதனால் இந்த தகவல் வந்து எப்படி வெளில லீக் அவுட் ஆச்சு, என்ன காரணம் அப்படிங்கிறத சங்கீதா தான் இப்போ ஃபீல் பண்ணுறதா ஒரு விஷயம் வந்துட்டு சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட சதி இருக்குது, திமுக தான் சங்கீதாவோட பின்னணியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாம் சோசியல் மீடியாக்களில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி திமுகவை சார்ந்த அவங்க வீட்டில் வந்து ஒரு துக்க நிகழ்வில் வந்து சங்கீதா கலந்துருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ரவுண்ட் போட்டு காமிக்கிறாங்க. அவங்களோட அழுத்தத்தினால தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இல்லைன்னா இவங்க வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுற பிளானில் இருந்தாங்க. இது முன்கூட்டியே நடக்குதுன்னா இதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காரணம்னு சொல்கிறாங்க சார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு பக்கம் மருத்துவத்தை பேசப்பட்ட தகவல் நம்மளும் வந்து கேள்விப்பட்டோம். பட் இங்கே என்ன ஒரு விஷயம் பார்க்குறதா இருந்ததுன்னா, சங்கீதா அவர்கள் அந்த நிகழ்ச்சி எதுக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பைலட்டாக பார்க்கப்படுது. ஏன்னா இவர்கள் ஒன்று பண்ணும்போது மற்றவர்கள் வந்து என்ன விஷயங்கிறத அடுத்து எடுக்க தானே செய்வாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாங்கிறது வந்து ஃபிங்கர் டிப்பில் இருக்க எல்லா செய்தியிலுமே நீங்கள் தட்டி 10 நிமிஷம் வந்து எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ அதை எடுத்து போடுறாங்க. இப்போ அதனால தான் இந்த கனெக்டிவிட்டி அதில் தான் ஆகிறது மாதிரி தெரியுது. சங்கீதா அவர்கள் போனது எதை நோக்கி? அப்போ அவர்களோடு இந்த தொடர்பில் இருக்காங்களா? அதனால தான் இப்போ இவ்வளோ நாட்கள் 5 வருடமாக 2021 நடக்கிற பிரச்சனையை இவ்வளோ நாள் சொல்லாமல் இப்போ எதுக்காக சொல்லுது? சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அவருடைய தூண்டுதல் பெறுதலா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே பேசப்படுது. ஆனால் இந்த கேஸ் வந்து சைலண்டாக மூவ் பண்ணுங்கிறது தான் சங்கீதாவுடைய எண்ணம். இது எப்படி வெளில வந்திருக்கிறது அவங்களுக்கே தெரியல. ஏன்னா 2 பேருக்கு மட்டும்தான் இருக்கும். ஒன்று இவங்க வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் இவங்ககிட்ட இருக்கும், கோட்டாடு இவங்ககிட்ட இருக்கும். இது டீட்டெயில்ஸ் இல்லையா? ஒன்று அட்வொகேட் இருக்கும். ஒன்று அந்த எதிர்த்தரப்பில் யாரை குறிப்பிட்றாங்க விஜய்னா விஜய்க்கு ஒரு விஷயம் போகும், இல்லைனா கோர்ட்டில் போய் வாங்கிக்கலாம். அவர் இந்த 3 பேருக்கு மட்டும்தான் இருக்கிற இந்த விபரம் எப்படி வந்ததுன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது தான் அப்போது இருக்கிற அந்த ஆளுங்கட்சி வந்து சங்கீதாவை தூண்டுதல் நடக்கப்படுதா, அவர்கள் தூண்டுதல் சங்கீதா பண்ணுறாங்களாங்கிற ஒரு விஷயம் வருது. ஆனால் அங்கே எனக்கு இதில் கொஞ்சம் உடன்பாடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து சங்கீதா அவர்கள், ஏன்னா இப்போ அவருடைய அது 27 வருட வாழ்க்கை, 22 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. தன்னுடைய கணவர் எதை நோக்கி போகிறாருங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அவரை டோட்டலாக காலி பண்ணுறதுக்கு, ஏன்னா இவர் எதிர்ப்பதே வந்து டிஎம்கே தான் சொல்கிறார் விஜய். 2 பேர் தான் களத்தில் போட்டின்ட்டார், யாருமே லிஸ்ட்டில் சேர்க்கலை. அப்போ அப்படி இருக்கும்போது அவர்கள் தூண்டுதல் பேரில் இவர்கள் செயல்படுத்துவாங்கன்ற அந்த ஒரு தாட்ஸ் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது. சங்கீதா ஒன்றும் குழந்தை கிடையாது அவர்கள், இல்லையா? பட் அவர்கள் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு நடிகை தொடர்பை பற்றி தான் அவங்களுடைய மெயின் டார்கெட்டே இருக்குது. விஜயை பற்றியோ அரசியலை பற்றியோ அவர் வரணும் போகணுங்கிற அந்த ஒரு தாட்ஸில் எதுவுமே அவங்களுடைய நோட்ஸே கிடையாது. நடிகை இவருடைய வாழ்க்கையை சீரழிக்கிறார், குடும்பத்தை சீரழிக்கிறாங்க. விட்டுடுவாங்கன்னு சொன்னோம், பண்ணலன்னு சொன்னார், வரலை. இதுக்கு மேலே எல்லாம் பொறுக்க முடியாது. இதுதான் ஒரு சரியான சந்தர்ப்பம். இப்போ இந்த நேரத்தில் பண்ணால் தான் இது வந்து பெரிய ஒரு சூறாவளி மாதிரி பேசப்படும். அப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். ஒன்று விஜய் ஒரு முடிவு பண்ணுவார், இல்லை நடிகை ஒரு முடிவு பண்ணுவாங்க. அப்போ ஒரு சிறப்பான ஒரு அதாவது பதில் வரும் நமக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் சங்கீதா அவர்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது.
சைலண்டாக தான் பண்ணாங்க. ஆனால் வெளியில் வந்தது வந்து அதில் அரசியல் கண்டிப்பாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதா அவர்களோட மனக்கசப்பு இருந்தாலும் குழந்தைகள் 2 பேருமே வந்து விஜய் கூட இல்லைங்கிற பொழுது அங்க விஜய் சைடு தானே தவறு இருக்கு, இது நம்ம வெளிப்படையாவே பார்க்க முடியுதுல்ல அப்படிங்கிறாங்களே சார். இல்லை, அது என்னென்னா பசங்களோட எஜுகேஷன் ரொம்ப முக்கியமாக ஃபீல் பண்ணாங்க சங்கீதா அவர். அந்த சஞ்சய் வந்து பேபி ஆர்டிஸ்டாக ஒரு வேட்டைக்காரனில் டான்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரம் நிறைய படங்கள் ஆஃபர் வருது அவருக்கு. அதை விஜய் வந்து எனக்கு தெரியாது, எனக்கு பண்ணுறது பற்றி ஆட்சியில் அவங்க அம்மா டிக்கெட்டுங்க, அம்மா பசங்க தான் கண்ட்ரோல்ன்ட்டார் அப்போவே. அப்போ சங்கீதத்தை கேட்கும்போது தான் வந்து இல்லைங்க படிப்பு ரொம்ப முக்கியங்க, ஏதோ அவங்க அப்பாவுக்காக சொன்னதுனால ஒரு படத்தில் வந்தது, இதை தொடர்ந்து போனால் ஸ்கூல் எஜுகேஷன் கெட்டு போயிடும், படிப்பு ரொம்ப முக்கியம்னா இங்கே வந்து அனைமா வேலைச்சேரி நினைக்கிறேன் அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஏதோ சேர்த்தாங்க. சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஹையர் எஜுகேஷன் போகுது. அதை இப்போ மேல் படிப்பு தேவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் இங்கே லண்டனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு பசங்களுடைய லைஃப் தான் முக்கியம் நமக்கு, அந்த டார்கெட்டில் தான் அவங்க போகிறாங்களே தவிர அங்கே தான் ஒரு சின்ன கேப் உழுது. அவங்க வந்து பசங்களை கூப்பிட்டு போய் 2 பேர் படிக்க வைக்கிறாங்க, சங்கீதம் இங்கே இருக்காங்க. அப்போ இங்கே விஜய் தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. விஜய் கூடமான நெருக்கம் குறையுது. இவர் இந்த படங்களில் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நெருக்கடிகள் நிறையா வருது அவருக்கு. அது நெருக்கடியில் வர தான் நம்ம வெறும் நடிகராக இருந்தால் மட்டும் பத்தாது, அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகணுன்னு விரும்புகிறாரு. அப்போ தான் அரசியல் வரணுங்கிறது ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாகவே வந்த ஒரு தாட்ஸ் அவருக்கு, எண்ணம். இப்போ இந்த நேரம் சரியான நேரமாக இருக்குது. இப்போ தனியாக இருக்கோம், படம் பண்ணுறோம், இப்போ குடும்பம் இங்கே இருக்குது, அப்போ வந்துட்டு போகிறாங்க. இவர் பசங்களை போய் லண்டனில் போய் பாட்டு வருவார், கிறிஸ்மஸுக்கெலாம் லண்டன் போயிடுவார், நியூ இயர் வரைக்கும் அங்கே இருப்பார், பசங்க பர்த்டேக்கு போயிடுவார். அதெல்லாம் தொடர்பில் இருந்தார், அவள் மறுப்பதற்கு இல்லை. பட் அங்கே படிப்புக்காக பசங்க போனதுனால எப்பவுமே ஒரு வீட்டில் எங்கும் போது டெய்லி அப்பாவோ அம்மா வந்தாங்கன்னா பசங்கள்ட்ட காலையில் ஸ்கூலுக்கு போகிறது, என்ன ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் பெரிய நேரத்தில் பசங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குவாங்க, இப்போ காலையிலையோ சாயங்காலமோ நைட்டோ அப்படிங்கிறது. பட் இங்கே வெளிநாட்டு வந்ததுனால அந்த தொடர்பு கொஞ்சம் இல்லாமல் போகுது விஜய் அவர்களுக்கு. அதுதான் காரணமே தவிர படிப்பு இன்னும் ரொம்ப முக்கியம். இன்னும் அவங்களுடைய பொண்ணு திவ்யா சசா அங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க யூஎஸ்ஏல. பையன் தான் முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ ஒரு படம் டைரக்ட் பண்ணி முடிச்சிட்டார். அந்த கேப் உண்டுதானே தவிர வாலண்டரியாக பிரச்சனைனால உருவாகலை. அது தயவு சில பேர் புரிஞ்சுக்கிங்க. இப்போவும் பசங்க மேலே ஒரு ரொம்ப அஃபெக்ஷனாக தான் இருக்கார். எப்பவுமே பொண்ணுங்களுக்கு அப்பானா தனி பிரியம் இருக்கும், பசங்களுக்கு இருக்கும், அதை விட பொண்ணுங்களுக்கு அதிகமாக இருக்கும். திவ்யா மேலேயும் விஜய் உயிரே வச்சிருக்காரு. அவர் வந்து டைவர்ஸ் கேட்கலைங்க சங்கீதாவை, வேணான்னு சொல்லலையே, டைவர்ஸ் கேட்கலையே. இந்த சிக்கல்கள் நிறையா இருக்குது, தொடர்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் பிஸியாக இருக்கார், அரசியல் இறங்கிட்டார், அரசியல் அழுத்தம் நிறையா வருது, நேரம் பத்தலை அவருக்கு. இந்த பிரச்சனைனால அவர் வேலை அவர் ஒன்று இருக்காரு. இதே சந்தர்ப்பத்தை படுத்தி தான் ரொம்ப பிரச்சனை உருவாக்கிட்டாங்க. இங்கே தவறுதலாக இந்த நடிகையோட அவர் ஃபாரின் போகிறாரு, வெளிநாட்டு சுற்றுறாரு, அப்படி மாதிரி தவறுதலாக ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் அது தகுந்த மாதிரி அந்த நடிகையும் தேவையில்லாமல் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வேற போட்டு விட்டு விஜயை வந்து ஏன்னா ஏற்கனவே சங்கீதம் கொஞ்சம் எமோஷனல் இருக்காங்க, இதை வேற அவங்க வந்து கிளப்பி விட்டாங்க. எல்லா பக்கமே அப்படி வரும்போது வந்து ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும், என்னதான் அவங்களும் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தானே, அப்போ எதையோ சிந்திக்கிறாங்க. அந்த இடைவெளி வந்தது. எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்துக்கலான்னு விஜய் இருந்த சமயத்தில் இந்த நேரத்தில் வந்து இந்த செய்தி வந்துருச்சு. ஓகே சார். ஜீவனாம்சம் பிரபலங்கள் எல்லாருமே விவாகரத்து செய்யும் பொழுது இந்த ஜீவனாம்சம் மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்படும். அப்படிங்கிற போதே விஜய் மாதிரியான உச்ச நடிகர் இந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்ங்கிற பொழுது ஜீவனாம்சம் எந்த மாதிரியான ஒரு பங்காசை பிரித்து கொடுக்கப்படும் சங்கீதாவிற்கு? இல்லைங்க, அவர் சம்பாரிச்சது எல்லாமே அவங்களுக்கு தானேங்க. ஒரு மனிதன் ஒரு வீட்டில் வந்து ஒரு ஹஸ்பண்டோ ஒரு அப்பாவோ சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவரை எடுத்து பொட்டிகள் வச்சுட்டு பூட்டிட்டு போகிறது கிடையாதுங்க. இது சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. டைவர்ஸுங்கும் போது சில நோட்ஸ் கொடுத்தே ஆகணும் நீங்கள். அதன் விளைவாக தான் இப்போது அதில் சில விஷயங்கள் வந்து நோட் பண்ணியிருக்க தவிர இது சங்கீதா விருப்பப்பட்டு கூட இல்லை. அவரோட வழக்கறிஞர்கள்லாம் சொல்லி இப்படிலாம் இருந்தால் தான் சரியாக வரும், அப்போ தான் அந்த மனுவை ஏற்றுக்குவாங்க, அப்போ தான் கேஸ் நடக்கும், அவர் சம்மன் அனுப்பப்படும், அவங்களுக்கு பதில் கிடைக்கும். சும்மா மொட்டையாக ஒரு லெட்டர் கொடுத்தோம்னா பண்ண மாட்டாங்க. அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் போகணும்னா இதெல்லாம் வந்தது. ஸோ சங்கீதா அவர்களுக்கு வந்து இவருடைய ஜீவனாம்சத்திலாம் வாழ அவசியம் கிடையாது. அவங்களுக்கு கோட்டீஸ்வரி தான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் இவ்வளோ பிரச்சனை நடுவு இன்னும் ஒன்றா இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ அந்த லவ் 2 பேருக்குமே இருக்குல்ல, குடும்ப பிரச்சனை ஓகே, பல பிரச்சனையில் ஒரு விஷயத்தை கிளப்புனா தான் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ சங்கீதா கிளப்பியிருக்காங்க. பட் இதை வெளியில் வந்தாலும் வேறு மாதிரி இப்போ விஜய் பக்கம் திரும்பிடுச்சு. அது சங்கீதா வருத்தத்தில் இருக்காங்க. பட் ஜீவனாம்சங்கிறது வந்து அவர் எதை கேட்டாலும் விஜய் கொடுத்துருவார். அவருக்கு அது பெரிய விஷயமே இல்லை. பணம்ங்கிறது நான் எல்லாம் பார்த்துட்டேன்,
அவர் வந்து அவர் பிறந்ததுலேருந்தே அதாவது பான் வித் கோல்டு ஸ்பூன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் வசதியாகவே வாழ்ந்தவர் அவர். இந்த படம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. அவர் நினச்சா எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெளில வந்து ஒரு படம் பண்ணால் கூட 200 கோடி கையில் இருக்க முடிட்டார். அந்த 200 கோடி ஒரு படம் பண்ணாலே போதும் எங்கள் வாழ்க்கையை போகிறேன். அதுக்கு மேலே என்னங்க வேணும்? அதனால் இது எல்லாமே ஒரு நோட்ஸ் தான். நீங்கள் எதை கேட்டாலும் சங்கீதா கொடுத்துருவார். பசங்களுக்காக தன் உயிரே கூட கொடுப்பார் அவர். அந்த மாதிரி ஒரு டைப் கேரக்டர் விஜய். அது நிறைய பேருக்கு தெரியல. விஜய் தெரிஞ்சவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே சார், இதுல இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா, இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது எஸ்ஏசி சோபா இவங்க 2 பேரும் எந்த ஒரு அறிவுரையுமே அட்வைஸுமே விஜய்க்கு கொடுக்கலையா, இல்ல சங்கீதாவுக்கு எதுவுமே கொடுக்கலையாங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, இதற்கு முன்பாகவே நிறைய விஷயங்கள் பேசுனது இருக்கு. எஸ்ஏசி சோபா அவர்கள், சங்கீதோட அப்பா அம்மா அவர்கள் எல்லாமே பேசின விஷயங்கள் நிறையாவே இருக்கு. இப்போதைக்கு இந்த விஷயத்தை கிளப்ப வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், குடும்பம்னா இப்படிதான் பிரச்சனை. அந்த பெரியவர்கள் எப்பயுமே காம்ப்ரமைஸ், 2 பேருக்குமே காம்ப்ரமைஸ்குள்ள போவாங்க. இங்க விஜய் கிட்ட வந்து ஒரு விஷயம் பேச சங்கீத கவுல ஆறுதல் சொன்னாங்க. எஸ்ஏசியும் சோபாவும் பார்த்தோம்னா சங்கீதா நல்ல பொண்ணு அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க 2 பேருமே. அவர்கள் மேலே தனி பிரியம் சங்கீதாவுக்கு இருக்கு. ஆனால் ஏதோ சூழ்நிலை, அதுதான் ஒரு கெட்ட நேரம்னு சொல்லுவோம். எல்லா பேரும் சொல்லி கூட நம்ம கூட சில பேர் வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க, கோவப்படாது, அது பண்ணாது, இது பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. கேட்காம சில விஷயங்கள் பண்ணுவோம், அப்புறம் ஃபீல் பண்ணுவோம். அப்படிதான் இந்த நிகழ்ச்சி இப்போ சங்கீதா அவர்கள் வந்து டிசம்பர் 3 கொடுத்த விஷயங்கள் இதுதான். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க, அவ்வளோதான். பட் ஏன்னா இன்னைக்கு ஃபீல் பண்ணுறாங்க. அழுத்தம் கொடுத்தால் நடிகையின் பெயரை நான் வெளியிட தயங்க மாட்டேன்னு அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்திக்க தான் அவங்கள பற்றின தவறான விஷயங்கள் சோசியல் மீடியாக்கள்ல பரப்பப்படுதா? அவங்கள அழுத்தம் கொடுத்து அந்த நடிகை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் விஜய்க்கு கெட்ட பேர் உண்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஆமாங்க, அதாவது விஜய்க்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து செல்வாக்கு அதிகமாக இருக்குங்க. அதை குறைக்க முடியல. அவரை பற்றின விஷயங்கள் பேசவும் முடியல. நீங்கள் பேசுனா இந்த விஜயினுடைய அந்த கிரேஸ் ஏறிக்கிட்டே போகும். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அதனால் விஜயை என்ன டார்கெட் பண்ணலாம்? பெண்கள் மத்தியில் ஒரு இமேஜை ஸ்பாயில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இங்கே இவர்கள் குறிப்பிட்டதே டைவர்ஸுக்கு வந்து நடிகைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால தான் இந்த பிரச்சனை எங்களுக்கு. எனக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நான் பொண்ணு அந்த நடிகை பேர் சொல்லுவேன்ட்டாங்க. இது ஹைலைட்டாக பார்க்கப்படுது. அப்போது இங்கே ஒரு பக்கம் பெண்கள் மத்தியில் விஜயோட மவுசை அந்த ஒய்ஃப் மூலமாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ அவர்களை கோபத்தை கிளப்பணும். இப்போ நீ இப்படியே சைலண்டாக அப்படியே அமைங்கிருது. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பெரிய விஷயம்லாம் அது கிடையாதுங்க. ஒரு 2 நாள் அப்படி இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து 2 பேர் விஜயும் சங்கீதா பசங்களோட ரொம்ப ஹாப்பியாக சேர்ந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். விஜய்க்கு வந்து குடும்பத்தோடு இருக்குன்னு பேசக்கூடிய ஒரு சில பேர் தான். விஜய் அந்த வேண்டப்படாமல் வெறுப்பில் வன்மத்தை வச்சுட்டு தான் அடிச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? அது நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். அப்போது சங்கீதா அவர்களை வந்து கொஞ்சம் டென்ஷன் பண்ணணும். அதுதான் அதுக்கு முன்னாடி சொன்னேன் நான். ரசிகர்கள்ன்ற போர்வையில் ஒரு கேங் இப்போ திட்ட ஆரம்பிச்சிருக்கு, கண்ணா பின்னான்னு. அப்படி உண்மையான ரசிகர்கள் உடனடியாக திட்டுவாங்களா? முதல்ல அதை யோசித்து பாருங்க. கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க, அசிங்கமாக திட்டுறாங்க. அதை யாராவது விஜயோட ரசிகர்கள் திட்டுவாங்களா? இங்கே விஜயே முதல்ல சொன்னது என்ன தெரியுமா உங்களுக்கு? அவருடைய பனையூர் இல்லத்திலையும் அவருடைய சார்பாக திரையுலகத்தில் இருக்கிறவர்கள் சொன்ன ஒரு விஷயமே கூட இருக்கிறவன்ட்ட, இது சம்பந்தமாக யாரும் ஒன்றும் பேச வேண்டாம். பாசிட்டிவாக பேச வேணாம், நெகட்டிவாக பேச வேணாம். அதை நான் பார்த்துக்கிறேன், என்னோட விஷயம் அது, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விஷயத்த சொல்லியிருக்காரு. தன்னுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இது வந்து அதை விஜய் கொடுத்த இந்த உத்தரவு போயிருக்கு. அப்போது இந்த விஷயத்தை யாராவது கையில் எடுப்பாங்களா? கிடையாது. அப்போ ஒரு பக்கம் பெண்கள் மத்தியில் விஜய் குறைக்கிறது ஒரு ஏற்பாடு, இன்னொரு பக்கம் அழுத்தம் கொடுப்போம், சங்கீதாவை கண்ணா பண்ணான்னு திட்ட வச்சு பேச வைப்போம். அப்போ ஒரு ஆட்டோமேட்டிக்காக இது தன்னுடைய விஜயோட ரசிகர்கள் தான் பேசுகிறான்ற கோபம் வரும். கோபம் வரும்போது இன்னும் சில தேவையில்லாமல் சில விஜய் பற்றின விஷயங்களை வெளில விடுவாங்க. இப்போ நடிகை பேரை சொல்லுவாங்க, அவங்க 2வது நபரை சேர்ப்பாங்க. விஜயை பற்றி கண்ணா பண்ணான்னு இது வரைக்கும் அவங்க எதுவுமே பேசலை, இப்போவும் பேசலை. அவங்க கிளப்பி விட்டா ஏதாவது வீடியோ ஒன்று போடுவாங்க, சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணுவாங்கன்ற அந்த நோக்கத்தில் செயல்பட நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் சங்கீத இடம் கொடுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு தெரியும். முதல்ல விஜய் அரசியலுக்கே வர வேணான்னு சொன்னவர்கள் அவர் தான். வேண்டாம், நிறைய அசிங்கப்படுத்துவான், குடும்பத்தை போட்டு நாசப்படுத்துவான்னு சொன்னதும் சங்கீதா. இன்னைக்கு நடந்துட்டு இருக்காது, ஆட்டோமேட்டிக் ஏதோ ரூட்டில் போதா. ஆனால் விஜய்க்கு இதெல்லாம் தெரியும். குடும்பத்தை நாரடிப்பாங்க, குடும்பத்தில் இருக்கிற மனைவி பசங்க மூலமாக என்னை டென்ஷன் பண்ணுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. அதான் வேலூரில் சொன்னார், என்ன அசிங்கப்படுத்தினா என்னுடைய மக்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரினாரு. விஜய்க்கு முன்னாடியே தகவல் வந்தது, அதுதான் மறைமுகமாக பேசுனது. எலெக்ஷனுக்கு பிறகு வரணும்னு நினச்ச ஒரு விஷயம் கொஞ்சம் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. ஆனால் இந்த விபரம் வந்தது விஜய்க்கு நல்லது. விஜய் பேசாமல் இருக்கிறது உண்மையிலேயே நல்லது. விஜய் பேசக்கூட நம்ம சொன்னோம்,
இப்போ பேச வேண்டிய அவசியமே இல்லை, மக்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். விஜய் பேசாமல் இருந்தாலே சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் இதுக்கு முன்னாடி வந்தாலும் அது அப்படியே பத்தோட பதினொன்றா கரைஞ்சிருக்கும். எலெக்ஷன் பின்னாடி வந்தாலும் ஏதோ வந்ததுன்றது மாதிரி போயிருக்கும். இது சரியான நேரம் தான் நான் நினைக்கிறேன். முதல்ல தேவையில்லைன்னு நம்ம நினைச்சோம். ஏன் இந்த நேரத்தில் போய் சங்கீதா கொடுக்குறாங்க? விஜய் ரொம்ப கஷ்டப்பட்டு தனி ஒரு மனிதனாக போராடிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் கொடுத்த அவருக்கு பேருக்கு அசிங்கமோ அவமானம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைச்சோம், பேசணும். ஆனால் மக்களுடைய மனசில் என்ன இருக்குன்னு தெரிய வருது. இப்போ இந்த நேரத்தில் எதுக்கு உடனே மக்கள் கேள்விக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. விஜயை கிரேஸ் அடிக்கிறதுக்கா, வரவிடாம பண்ணுறதுக்கா? எங்கள் ஆதரவு இன்னும் இருக்குங்க மக்கள் தெளிவுபடுத்திட்டாங்க. இப்போ சரியான நேரமாக தெரியுதா இப்போ நமக்கு? அதனால் விஜய்க்கும் எந்த பாதிப்பும் கண்டிப்பாக வராது. அவர்களும் சங்கீதா பற்றி எதையும் பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க. பேசக்கூடியவர்கள் விஜய் ரசிகர்கள் இல்லை, ஒரு ஃபேக்கான ஐடியை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக சங்கீதா அடிச்சிட்டு இருக்காங்க. இது சங்கீதாவுக்கும் தெரியும். ஓகே சார், திரும்ப இவங்க 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா சார்? சேர்ந்தா சிறப்பாக இருக்குன்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுதான் முக்கியம். பட் இது குடும்ப பிரச்சனை தான். இது பெரிய விஷயம் இல்லை. இதை விடலாம் பெரிய விஷயம் குடும்பத்தில் நிறைய நடந்திருக்கு. கொஞ்சம் பிரிவு தனியாக இருக்கும்போது அந்த ஃபீல் வரும். இப்போ இந்த விஷயம் வெளியில் விஜய் பற்றி பேசும்போதே கொஞ்சம் ஃபீல் பண்ணுறதா ஒரு தகவல் வருது. அப்போ இது அப்படியே அமைதியாக இருந்தாலே, அமைதி எப்போவுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையை ஏற்படுத்தும். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது மகாத்மா காந்தி. அவர்னா கத்தி எடுத்தா போறேன்னாரு, அமைதி போராட்டம் தான் பண்ணார். அது மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிச்சு. அவன் பார்த்தா என்னையா இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியல, அவன் பாட்டுக்கு அமைதியாகவே இருந்திருக்கான், அந்த சுதந்திரத்தை அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த அமைதி பல விஷயங்களை தலைகீழாக திருப்பி போடும். விஜயோட வாழ்க்கையும் சிறப்பாக மாற்றும். சங்கீதாவையும் நம்ம செய்தது சரியில்லைங்கிறத உணர வைக்கும் இந்த அமைதி. அதனால் இது 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அது சேரணுங்கிறத எல்லோருடைய விருப்பமாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத. ஆனால் இது இதுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிற அந்த எண்ணம் தோன்றியிருக்கு. அது ஒன்றும் தவறே இல்லை. அதன் விளைவாக தான் இப்போ டைவர்ஸ்ன்ற இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு. பட் கண்டிப்பாக சேருவன்ற நம்பிக்கை இருக்குது. ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.